நண்பர்களே, எனக்கு நாடு எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்குன்னா, நீங்க எல்லாரும் எனக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கீங்கன்னா, அநேகமா எந்த மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒருவேளை உலகத்துல கூட எந்த மனுஷனும் கற்பனை பண்ண முடியாது. அந்த இறைவனோட ரூபத்துல இருக்கிற பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பொழிஞ்சிருக்காங்கன்னா, அப்புறம் நீங்க தொடர்ந்து பொழியணும். அப்புறம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆசீர்வாதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? என்னோட பிரியமான நாட்டு மக்களே, உங்களுக்கும் தெரியும், ஒருவேளை பதவி மேல பேராசைப்பட்டா, கௌரவத்துக்காக பேராசைப்பட்டா, பிஎம் பதவிக்காக பேராசைப்பட்டா, ஒரு தடவை மனுஷன் பிஎம் பதவிக்கான உறுதிமொழி எடுத்தா, அப்புறம் அவரோட வாழ்க்கையில அந்த உச்சம் பிராப்தி அடைஞ்சிரும். வரலாற்றுல பேரு பதிவாயிடும். அப்புறம் மக்களுக்கு என்ன தோணும்னா, மோடி அவர்கள் 2 வாட்டி எம்பியா இருந்திருக்காரு, 2 தடவை பிஎம்மா இருந்திருக்காரு, உலகத்துல இவ்வளவு பேர் கிடைச்சிருக்கு, இப்பவாவது ஓய்வு எடுத்துக்கணும்னு. ஆனா என்னுடைய நாட்டு மக்களே, நான் என்னைக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்காக பிறக்கல. நான் எனக்காக என்னைக்குமே வாழ விரும்பல. நான் உங்க எல்லாரோடைய காலடி மண்ண நெத்தியில வச்சு உங்களுக்கு சேவை செய்வேங்கிற தீர்மானத்தை எடுத்து இந்த மகான் இந்திய தாய்மண்ணுக்கு 140 கோடி நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கிளம்பி இருக்கிறேன். மோடியோடைய கனவு ஒன்னே ஒன்னு மட்டும்தான், ஒரே கனவு. அப்புறம் அந்த கனவு உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறது தான். எனக்கு உங்களுடைய அதிகபட்சமான ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா நான் அப்பதான் உங்களுக்கு அதிகபட்சமா சேவை செய்ய முடியும். அதிகபட்சமா நான் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்கிட்ட என்ன இருக்கு. முன்னையும் எதுவும் இல்ல, பின்னையும் எதுவும் இல்ல. நான் யாரோட பேர்லயும் எழுதி வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என்னுடைய குடும்ப மக்களா இருக்கீங்க. என்னுடைய பாரதம் என்னுடைய குடும்பம். ஒருவேளை எனக்கு யாராவது வாரிசுன்னு சொல்லணும்னா, இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே என்னுடைய வாரிசு தான். நான் உங்களுக்காக ஒன்னு விட்டு வச்சுட்டு போக ஆசைப்படுறேன். நீங்க தான் என்னுடைய வாரிசு. எனக்குன்னு வேற தனி வாரிசு கிடையாது. நான் யாருக்காகவும் எதுவும் செய்ய தேவையில்லை, யாருக்காகவும் எதுவும் விட்டு வைக்க தேவையில்லை. நான் எது செஞ்சாலும் முழுக்க முழுக்க உங்களுக்காக, உங்களுடைய பசங்களுக்காக, உங்களுடைய பசங்களின் பாரம்பரியத்துக்காக. நான் உங்களோட சேர்த்து அவங்களுடைய எதிர்காலத்தை மிக சிறப்பா மாத்தி ஆகணும்.